வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 மே மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு நேற்று மே மாதம் 30ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டதாக இந்திய வானிலை மையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக மாலை இரவு நேரங்களில் கேரளாவிலும் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு தென் மாவட்டங்களில் கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய கனமழை ஓரிரு இடங்களில் வட மாவட்டங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். மேலும் இப்போது தென் மாவட்டங்களில் இருக்கும் கீழடுக்கு சுழற்சி படிப்படியாக வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் என்று படிப்படியாக முன்னேறி ஆந்திராவில் நிலை கொண்டு ஒரு பரவலான மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் கொடுக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களும் வருகிற நாட்களில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மேலும் சென்னைக்கு வருகிற ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு மழை கிடைத்தாலும் வருகிற நாட்களில் ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு ஒரு பரவலான மழைப்பொழிவு சென்னைக்கும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மே மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை லேசான மிதமான மழை சாரல் மழையாக மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. கேரளாவுக்கு இன்று கனமழை தொடர வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஆங்காங்கே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வால்பாறை, கொடைக்கானல், நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சாரல் மழையாகவும் இரவு நேரங்களில் திருநெல்வேலி வடக்கு பகுதி கனமழையாக வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென்காசி மாவட்டத்திலும் இன்று மாலை நேரங்களில் கிழக்கு பகுதியாகவும் இரவு நேரங்களில் தென்காசி மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மதுரை மாவட்டத்திலும் இன்று சுற்று வட்டாரங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு மதுரை சுற்று வட்டாரங்களுக்கு இன்று பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ராமநாதபுரம் மேற்கு பகுதி ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கிழக்கு பகுதியை ஒதுக்கி மேற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை இந்த இடங்களை பொறுத்தவரை சிவகங்கை மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று ஆங்காங்கே விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தேனி மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஆங்காங்கே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. திருச்சி மாவட்டத்திலும் ஒரு பரவலான மழைப்பொழிவு ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் பெரம்பலூர் மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது, லேசான மிதமான மழையாக. மேலும் நாகப்பட்டினத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதி தஞ்சாவூர், திருவாரூர் இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் வடக்கு பகுதி ஒரு பரவலான மழைப்பொழிவு ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி பெரும்பாலும் இன்று ஒதுக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சிக்கு மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை இருக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சிக்கு கிழக்கு பகுதி தாராபுரத்துக்கு இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில். மேலும் உடுமலைப்பேட்டை, பழனி இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று. மேலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஈரோடு மாவட்டத்திலும் இன்று ஆங்காங்கே பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வேலூர், காஞ்சிபுரம், மதுராந்தகம் இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர் இந்த இடங்களை பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது. மேலும் புதுச்சேரி, கடலூர், காரைக்கால் இந்த இடங்களும் பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது. மேலும் மயிலாடுதுறைக்கு இன்று ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கும்பகோணம், நெய்வேலி, திருவண்ணாமலை இந்த இடங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கடலோர மாவட்டங்களை பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது. மேலும் அதிகபட்சம் மயிலாடுதுறைக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்கள் நள்ளிரவிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி, மதுரை, விருதுநகர்,
திருநெல்வேலி இந்த இடங்களை பொறுத்தவரை இந்த மாவட்டங்களில் நள்ளிரவிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மே மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நாளை மே மாதம் நாளை ஜூன் மாதம் 1ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு, கேரளாவிலும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூன் 1ஆம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்கள் ஒரு பரவலான மழைப்பொழிவு, மேலும் மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மேலும் கடலோர மாவட்டங்கள் ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் சென்னையை ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை ஜூன் 1ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்களுக்கு பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்ட கடலோரங்கள் பெரும்பாலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மேலும் தூத்துக்குடி இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஆங்கங்கே கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் பெரும்பாலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்களில் ஏதாவது ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். நாளை ஜூன் மாதம் 1ஆம் தேதி. ஜூன் மாதம் 2ஆம் தேதி தமிழகத்தில் எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களில் ஏதாவது ஓரிரு இடங்களில் கூட மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் 2ஆம் தேதி. மேலும் மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். பொள்ளாச்சியை பொறுத்தவரை ஜூன் 2ஆம் தேதி லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தாராபுரத்துக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் 2ஆம் தேதி. ஜூன் 3ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சிக்கு லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 3ஆம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களை ஒதுக்க வாய்ப்பில்லை. பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். ஜூன் 3ஆம் தேதி. ஜூன் 4ஆம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களை பெரும்பாலும் காற்று பகுதியை ஒதுக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு குறைவான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மழை அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 4ஆம் தேதி. ஜூன் 5ஆம் தேதியும் மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மழை சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. காற்றின் பகுதியை முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது ஜூன் 4, 5 தேதிகளில். மேலும் ஜூன் 6ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் 6ஆம் தேதியும். ஜூன் 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதிகளில் காற்று பகுதியை முழுமையாக ஒதுக்கி கடலோர மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே வெப்பச்சலன மழை தொடர்ந்து கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 5, 6, 7 என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்று பகுதியை முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. மற்ற மேற்கு தொடர்ச்சி மலை காற்று பகுதியை மறைக்கும் இடத்தில் மட்டும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மதுரை சுற்று வட்டாரங்கள், திண்டுக்கல் மாவட்டம் முழுவதுமே, மேலும் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் படிப்படியாக தொடர்ந்து மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மே 31ஆம் தேதி தொடங்கும் மழை தொடர்ந்து வருகிற நாட்களில் அடுத்தடுத்த நாட்கள் மழை இருக்க வாய்ப்புள்ளது. சென்னைக்கு மே மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு தொடரும் மழை தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து இருக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கும் மே 1ஆம் தேதியிலிருந்து தொடங்கும் மழை தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. இன்று மே மாதம் 31, நாளை ஜூன் 1, 2 நாட்கள் வட கடலோர மாவட்டங்களுக்கு வெயில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் காஞ்சிபுரத்தில் 43 டிகிரியாகவும், வேலூரில் 42 டிகிரி செல்சியஸாகவும் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று அதிகபட்சம் 34 டிகிரி செல்சியஸ் வெயில் இருக்க வாய்ப்புள்ளது. நாளை அதிகபட்சம் 33ஆகவும் குறைய வாய்ப்புள்ளது. ஜூன் 2ஆம் தேதி முதல் சென்னைக்கு வெயிலின் தாக்கம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வட மாவட்டங்களுக்கும் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை அதிகரித்து மீண்டும் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கு மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மழை
இருந்து கொண்டே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் ஜூன் 1, 2, 3 தேதிகளில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மே மாதம் பெரும்பாலும் மேற்கு பகுதி மட்டுமே பெரும்பாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை துவங்கிவிட்டதால் வரக்கூடிய நாட்களில் ரத்னபுரி, கண்டி, கொழும்பு, கோட்டை, நீர்கொழும்பு, ஹாலி, ஹம்மந்தோட்டை இந்த இடங்களில் வருகிற நாட்கள் தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் மட்டும் அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை, ஹம்மந்தோட்டை கிழக்கு பகுதி இங்கெல்லாம் அங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று வவுனியா, அனுராதபுரம், திருகோணமலை இந்த இடங்களில் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு. வடக்குள்ள மாகாணங்களுக்கும் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, அனுராதபுரம், திருகோணமலை, மட்டக்களப்பு இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஜூன் மாதம் 2ஆம் தேதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை தீவிரம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதியில் பரப்பில் கூடுதலாகவும் கிழக்கு கடற்கரையோரங்களில் ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 5, 6 தேதிகளில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்தே காணப்படும். மேற்கு பகுதி வருகிற நாட்களில் தொடர்ந்து மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக சற்று குறைந்தாலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டதால் காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடாவிலும் மேலும் வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து காற்றின் வேகம் இதே அளவு இருக்கும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.